குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு சாங்கு. இந்த சாங் மூலமா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து நம்மளோட பிரெத் இருக்குது இல்லையா, நம்மளோட மூச்சு, அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்களை மாற்றிட்டு கடவுளோட நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ பிரெத் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பெருசா வந்து பிரெத்த வந்து மதிச்சதே கிடையாது. அது அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நெனைப்போம். ஆக்சுவலா பிரெத்துன்றது வந்து நம்மளோட லைஃபோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கனெக்ஷனா இருக்கு. அதே மாரி நம்மளோட பாடி, மைண்டு, சோலு இது 3யுமே கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெத்து தான். ஏன்னா அந்த பிரெத் வந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டா அடிக்கும். நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப அப்படியே சட்டிலா இருக்கும். இந்த மாரி நம்மளோட எமோஷன்ஸோடயும், நம்ம லைஃப் இன்சிடென்ட்ஸோடயும் நம்மளோட பிரெத் வந்து மூச்சு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதே மாரி அந்த இன்னர் வேர்ல்டு, "நீ யாரு?" அப்படின்றத உணரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்றது வந்து இந்த மூச்சு காத்து தான், இந்த பிரெத்து தான். என்ன பண்ணுவோம்னா, மெடிடேஷன் பண்ணும்போது உன்னோட பிரீத்தை வந்து கவனி அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. எதையுமே உன்னால வந்து கவனத்தை குவிக்க முடியல அப்படின்னா உன்னோட பிரீத்தில் கவனத்தை வை, நீ மூச்சு விடுறதுல நீ கவனத்தை வை அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பிரெத்தில் வந்து பிரெத் இஸ் நாட் ஜஸ்ட் வந்து வெறும் அந்த ஆக்சிஜன் மட்டும் கிடையாது. அதுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி இருக்கு. அதுக்கு பேர் வந்து பிராணன்னு சொல்றாங்க. பிராணா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறும் ஆக்சிஜன் மட்டும்ன்றத விட அது கூட வந்து அந்த லைஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சேர்றதுக்கு பேரு தான் பிரெத். அந்த லைஃப் எனர்ஜி அப்படின்னா அதுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியும் சரி நம்மளுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. அந்த பிராணனுக்குள்ள தான், அந்த பிராணாக்குள்ள மட்டும்தான் இறைவன் வந்து ரொம்ப சட்டிலா ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரெத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளோட கர்மா, நம்மளோட எமோஷன்ஸ் இது எல்லாத்தோடையும் வந்து பிரெத் வந்து பயங்கரமா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. காடோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம வந்து பிரெத்தை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம்னா இறைவன் வந்து அதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிப்போமா. அதே மாதிரி பிரெத்தோட அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆக முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிரெத்தை பற்றின இம்பார்ட்டன்ஸை நான் அதில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். வாழலும் ஆம்பல காலும் மனத்திடை போழ்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில் எழுசாலேகம் 2 பெருவாய்தல் பாழி பெரியதோர் பள்ளி அறையே. இதை வந்து கரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதான் 2 தடவை டெலீட் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சாங் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ போகலாம். ஃபர்ஸ்ட் லைன். வாழலும் வாழலும் அப்படின்னா லைஃபு, ஆம்பள காலும் அப்படின்னா அந்த இன்ஹலேஷனும் எக்ஸலேஷன், அதாவது நம்ம வந்து மூச்சு உள்ள விடுறதும் வெளியில வர்றது, அதுதான் மீன் பண்ணியிருக்காரு. மனத்திடை, உள்ள மனசுக்குள்ள அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அதாவது நம்மளோட இன்னர் மைண்டுக்குள்ள வந்து இந்த நம்ம ப்ரீத் பண்ணுறது வந்து சும்மா வெளியில் நம்ம நடக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம இன்னர் மைண்டுக்குள்ளே டீப் செல்ஸ் வரைக்கும் அது உள்ளே போயிட்டு போயிட்டு வெளியில் வருமா. அப்போ இந்த ப்ரீத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மைண்ட் வந்து கோவமா இல்லை இப்போ ஜெலஸு இல்லை இது ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்ததுன்னா ப்ரீத்து நம்ம மூச்சு காற்று வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குமா, நார்மலாக இருக்காதான். இதே பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு காற்று வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே ஸ்லோவாக, அப்படியே ரொம்ப டீப்பாக, ரொம்ப டிவைனாக இருக்குமா. தென் போழ்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில் அப்படின்னா அந்த போயிட்டு இருக்கிறது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த வாயுனா பிரெத்து. புறம்படா பாய்ச்சுரில் அப்படின்னா உள்ள நம்ம உணர்ந்த அந்த பிரீத் வந்து பண்ணாம அதை சும்மா அப்படியே மூச்சு உள்ள விட்டுட்டு வெளியில விட்டுட்டுன்னு அன்கான்ஷியஸா நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் அங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எழுசாலேகம் 2 பெருவாய்தல், அதாவது எழுசாலேகம் அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் அந்த குண்டலினி எனர்ஜி பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த 7 சக்ராஸ் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு நம்மளோட தலையில இருந்து கீழே வரைக்கும் பின்னாடி வந்து அந்த எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பக்கமும் ரைட்டு லெஃப்ட் இந்த 2 பக்கமும் நம்ம விடுற மூச்சை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா
கரெக்டாக உணர்ந்து அந்த மூச்சு ப்ராக்டிஸ் வந்து பண்ணி நம்ம வந்து டீப்பாக வந்து அந்த ப்ரீத்திங்கில் வந்து இறைவனையும் உணர்ந்து நம்ம பண்ணும்போது அந்த குண்டலினி அவேக்கனிங் வந்து ஹேப்பன் ஆகுமா. உள்ளே வந்து அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகுமா அந்த சென்டரில், அந்த தலையிலேருந்து அந்த கீழே வந்து நம்ம அந்த உட்காந்துருக்க இடம் இருக்குது இல்லையா, அந்த மூலாதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் வந்து அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆன ஆரம்பிக்குமா. அப்படி பாஸ் ஆனாச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இறைவனே வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளுக்கு உள்ள குருவாக வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் வெளியில் தள்ளிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக இறைவன் வந்து நம்மளுக்குள்ளே வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபோர்த் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாழி பெரியதோர் பள்ளி அறையே. நீ வந்து கரெக்டாக வந்து இந்த மூச்சை உணர்ந்து அதை கரெக்டாக நீ யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கிளாஸ் ரூம் வந்து நீ வேஸ்ட் பண்ற அப்படின்னு அர்த்தம். பாலி அப்படின்னா வேஸ்ட், பெரியதோர் பள்ளி அறையே. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்மளோட லைஃபே வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்றது தான். எவ்ரி லைஃப் ஈவெண்ட்ஸும், எவ்ரி ஒரு லைஃப் சேலஞ்சஸும் சரி, ஒவ்வொரு பீப்புளும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு லெசன் டீச் பண்ண தான் வர்றாங்க. அது மூலமா கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் வந்து டீச் பண்றாரு. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக புரியாமல் நம்ம வந்து இந்த வேர்ல்டுலி இல்யூஷன்ஸில் மாட்டிக்கிட்டு அறியாமையில் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா அந்த லெசன் வேஸ்ட், நம்ம வந்து அந்த லெசனில் வந்து ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு அதை தான் அவர் இங்கே மீன் பண்ணியிருக்காரு. நம்ம உன்னோட பாடின்றது வந்து ஒரு ஒரு பெரிய டெம்பிள் மாதிரி, அந்த டெம்பிள் மூலமாக ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து உனக்கு உள்ள வந்து கடவுள் நடத்துவ ரெடியாக இருப்பார். ஆனால் நீ உன் மூச்சை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சு அந்த பிரெத்தை வந்து கண்ட்ரோல்டாக உன்னோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை டிவைனோட கனெக்ட் ஆகிறதுக்கும் சரி, இந்த பிரெத்தை வந்து ரொம்ப ஒரு அவேராக வந்து நீ வந்து புரிஞ்சு நீ வந்து அந்த பிரெத் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ் ரூமில் நீ கிளாஸை வந்து அட்டன் பண்ண தவறிட்டேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய கிளாஸை மிஸ் பண்ணால் என்ன ஆகும், அட்டண்டன்ஸ் மிஸ் ஆகும். அட்டண்டன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு தான் இவர் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதில் வந்து முக்கியமான என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ப்ரீத்தை வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் ஸ்டாப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்போங்க. சிலர் வந்து என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது, நான் பேசிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எனர்ஜியை வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாங்க. பிரெத்தை வந்து நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. பிரெத்து அது பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் அன்கான்ஷியஸாக வந்து அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணி தன்னோட பிரெத்தை வந்து கொஞ்ச நேரமாவது அந்த வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கோவப்படுறது ரொம்ப டூ மச்சாக எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்க வந்து அந்த பிரெத்தோட வேல்யூவை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிவி சோஷியல் மீடியான்னு ஃபுல் டே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரெத்தை வந்து யூஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதபடிக்கு நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு யூனிக் ஒரு பிரீத் பேட்டர்ன் இருக்கும். நம்ம பயப்படும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெத் எப்படி இருக்குமா, ஷார்ட்டா இருக்குமா, டக்கு 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 டக்குன்னு மூச்சு விடுவோமா. அது வந்து செஸ்ட்ல இருந்து நம்ம மூச்சு விடுவோமா. இதே ரொம்ப கவலையில இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவா அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு, ஹெவியா வந்து நம்ம வந்து அந்த பெருமூச்சு விடுறது கவலையில இருக்கும்போது பண்ணுவோம். அதே மாரி கோவமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம மூச்சு வந்து சூடா இருக்குமா, ஷார்ப்பா இருக்குமா, அப்பர் செஸ்ட்ல இருந்து நம்ம வந்து மூச்சு விடுவோமா. அதே மாரி அமைதியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா, ரொம்ப டீப்பா, அதே மாரி நம்ம பெல்லியிலேருந்து நம்ம வந்து மூச்சு விடுவோம். அதே மாரி நம்ம ரொம்ப அன்கண்டிஷனல் லவ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே சாஃப்ட்டா ஒரு மியூசிக் மாரி ஒரு ரித்தமிக்கா வந்து நம்ம வந்து மூச்ச வந்து உள்ள விட்டு வெளியில விடுவோமா. அப்ப இப்படி இருக்கிறதுல அவரு அவரு நம்ம வந்து இப்ப நெறைய பேர் வந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து டிப்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட எமோஷன வந்து இம்மீடியட்டா நீ ஷிஃப்ட் பண்ணணும்னு நெனைக்கிற. நீ ரொம்ப கோவமா இருக்க, இல்ல ரொம்ப கவலையில இருக்க, இல்ல ரொம்ப ஏதோ ஒரு விதமான ஒரு ஃபியர்ல இருக்க அப்படின்னா, அமைதியா உட்கார்ந்து, கண்ண மூடிட்டு, ரொம்ப டீப்பா, ஸ்லோவா வந்து பிரீத் இன் பண்ணி, பிரீத் அவுட் பண்ணு. இம்மீடியட்டா உன்னோட மூட் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். நெகட்டிவ் எமோஷன்ல நம்ம டாமினேட் ஆனோம்னா, நம்மளோட வைப்ரேஷன் வந்து குறையும். நம்மளோட வைப்ரேஷன்னா இப்ப எனக்கு புரியுது. இந்த பிரீத் மூலமா தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து உள்ள பாஸ் ஆன் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் லெவல் இருக்கு. நம்ம பிஹேவ் பண்றத வச்சு தான் நம்ம அந்த எனர்ஜிக்கு வந்து நெறைய வந்து
நிறைய எனர்ஜிக்கு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா கொஞ்சம் எனர்ஜி தான் நம்மளுக்குள்ள வருமா இருக்கும். அப்போ அந்த கொஞ்சம் எனர்ஜிக்குரியதுக்கு அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட விஷயங்கள நம்ம நிறைய அட்ராக்ட் பண்ணுவோம். வேறஸ் இப்போ நம்ம அந்த ப்ரீத்தை கரெக்டாக புரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராணாவை வந்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டக்குன்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வர்றதுக்கான எல்லா வேலையும் நம்ம பார்க்கும்போது அந்த ப்ரீத்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராணா இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுமா யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பவர்ஃபுல் எனர்ஜியும் அதை அட்ராக்ட் பண்ணி அது கூட சேர்த்து நம்ம மூச்சில் வந்து அது கலந்துக்குமா. அப்போ கலந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா. இது கிட்டத்தட்ட சயின்டிஃபிக்காகவும் இது வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து வைப்ரேஷன் லெவலை வந்து அட்ராக்ட் பண்ணுறது எந்த மூலமாக அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு முக்கியமான மோடு வந்து இந்த ப்ரீத்தாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு, ஒரு சர்ப்ரைஸான ஒரு மொமெண்ட்டில் வந்து ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வந்து ப்ரீத்தே ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கும். அது அந்த ப்ரீத்லெஸ் ஆயிட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த நேச்சுரலாக வந்து இறைவனை வந்து உணர்ற ஒரு மொமெண்ட்டில் வந்து நம்ம ப்ரீத் வந்து நேச்சுரலாக வந்து பாஸ் ஆகுமா. அந்த நேச்சுரலாக வந்து ஸ்டாப் ஆகுற ஐ மீன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த மொமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு அவேர்னஸும் பயங்கரமான அந்த இறைவன் அப்படி யாரு அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அந்த மொமெண்ட் வந்து அந்த மாதிரி ப்ரீத் வந்து பாஸ் ஆகி நிற்குமா. அதே மாதிரி லெஃப்ட்டு நோஸில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காமிங்காக மூனோட எனர்ஜி, அதுக்கப்புறம் நல்ல க்ரியேட்டிவான பிரெயின், அதெல்லாம் வந்து அந்த லெஃப்ட் நாஸ்ட்ரலில் வந்து நம்ம மூச்சு விடும்போது நடக்கும். அதே மாதிரி ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவாக சன் எனர்ஜி லாஜிக்கலாக நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த ரைட் நாஸ்ட்ரல்ஸில் வந்து நம்ம வந்து அதிகமாக மூச்சு விடும்போது ரொம்ப அப்படி மைண்ட் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்குமா. அப்போ நீங்கள் வந்து எப்போயாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, உங்கள் டென்ஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஐ மீன் ரைட் நாஸ்ட்ரிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் மட்டும் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பொறுமையாக மூச்சு விட்டு விட்டு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா மைண்ட் இமீடியட்டாக வந்து காமாக ரொம்ப கூலாகிடுமா. அப்புறம் ரொம்ப லேசியாகவும் டல்லாகவும் ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, மைண்ட் அதுக்கு அப்ளை ஆகலை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் நோஸில் வந்து அப்படியே மூச்சை வந்து மெதுவாக பொறுமையாக இழுத்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். அப்படி ஒரு 3 to 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி கிடச்சி உங்களோட லாஜிக்கல் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா சித்தர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட கர்மா இருக்குதுல்ல, நம்ம கர்ம வினையவே வந்து பேர்ன் பண்ணிடலாமா, அழிச்சிடலாமா. எல்லா கெட்ட கர்ம வினையும் எப்படி கான்ஷியஸாக நம்ம வந்து மூச்சு விட்டோம்னா அப்படியே ஆமாம் என்னால் என் மூச்சு உணர முடியுது, இந்த மூச்சை கொடுத்த கடவுளுக்கு நன்றி இன்னைக்கு, ஏன்னா அடுத்த அடுத்த நொடி நான் வந்து மூச்சு விடுவேனான்னு எனக்கே தெரியாது. இந்த மூச்சுன்றது வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது, நீங்கள் ஏதோ எனக்கு லோனாக கொடுத்துருக்கீங்க, அதை வந்து நான் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது நம்ம வந்து இப்படி ஃபீல் பண்ணாலே நம்மளோட கர்ம வினையெல்லாம் அழிஞ்சிருமா. எவ்வளோ பெரிய இது, ஏன்னா நான் கர்மாவை அழிக்கிறது தான், கர்மாவை வந்து குறைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சேரிட்டி பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், நல்லதையே நினைங்க, பழைய கர்மா எல்லாமே அப்போ தான் கழியும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்கு எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் வேறு அவர் கொடுத்துருக்காரு பாருங்களேன். கான்ஷியஸாக நீ வந்து ப்ரீத் பண்ணாலே உன்னோட கர்மா வந்து அழிஞ்சிரும் அப்படின்ட்டு. தோ இது எக்ஸாஜரேட்டடாக எனக்கு தெரிஞ்சாலும் பட் இட்ஸ் ஒர்த் ட்ரையிங் இல்லையா. நீங்கள் ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை பண்ணுற கஷ்டமாக இருக்குது, இதை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏஐ டூல் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, எந்த அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுதோ அது எல்லாமே வந்து ரொம்ப வருஷம் வாழுமா. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3லேருந்து 4 தடவை தான் வந்து மூச்சு விடுமா. அப்போ அதோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 100+ இயர்ஸ், எவ்வளோ வருஷங்கள் வந்து ஆமை வந்து உயிர் வாழும். அதே மாதிரி யானை, எலஃபண்ட் வந்து 4லேருந்து 5 பிரீத்துமா, ஒரு ஒரு 4லேருந்து 5 தடவை தான் மூச்சு விடுமா ஒரு நிமிஷத்துக்கு. அது வந்து 70+ இயர்ஸ் வந்து வாழுது. வேறஸ் வந்து டாக்ஸ் இருக்கு இல்லையா, நாய்ங்க, அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 30 தடவைக்கு மேலே மூச்சு விடுமா. அதனால தான் அது வந்து 10லேருந்து 12 வருஷம் மட்டும்தான் அது உயிரோடு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ப்ரீத் வந்து நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து நீங்கள் மூச்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ரொம்ப வருஷம் வாழுவீங்கங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் டிப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி லைஃப் சேவர் டிப்பும் எதுவும் கிடையாது. அப்போ நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ப்ரீத் வந்து எப்போ வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக ரொம்ப கவனத்தோடு மூச்சு விட முடியும், டென்ஷனே இல்லாமல், வேறு எந்த விஷயம் பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இல்லாமல்,
ஆங்ஸைட்டி இல்லாமல், கோவம் இல்லாமன்ட்டு எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷனும் இல்லாமல் ஒரு பீஸாக ரொம்ப காமாக அந்த மொமெண்ட்டில் வாழ்ந்தால் மட்டும்தான், அந்த நொடியில் வாழும்போது மட்டும்தான் இப்படி வந்து உங்களால் வந்து மூச்சே விட முடியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மூச்சு வந்து விடுறத வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக ரொம்ப கான்ஷியஸாக விடும்போது நம்மளாக இருப்போம். அந்த மொமெண்ட்டில் மட்டும்தான் வாழுவோம். அப்போ அதுதானே சீக்ரெட் ஆஃப் லைஃபு. எல்லா ரிலிஜன்லேயுமே சொல்கிறது, இந்த நொடி மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, பழசை விட்டுரு, ஃப்யூச்சரை விட்டுரு, இந்த நொடியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னோட பெஸ்ட்டாக வாழுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸாக என்ன சொல்லியிருக்காங்க, உன்னோட ப்ரீத்தை வந்து வாட்ச் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரீத்தை வந்து நீ பண்ணினாலே, அதை வாட்ச் பண்ணி நீ வந்து பண்ணாலே போதும், பல வருஷத்துக்கு நீ வாழுவ, அதே மாதிரி ரொம்ப யூத்ஃபுல்லாக வாழுவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீக்கிரமாக ஏஜ் ஆகுறது, சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கெலாம் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய சீக்ரெட் ரீசன் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பாட்டு மூலமா நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பாடின்றது ஒரு சேக்ரடான ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி, புனிதமான ஒரு பள்ளி பள்ளிக்கூடம் மாதிரி, ஓகேங்களா? அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. அந்த மூச்சை வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சு, அதை கரெக்டா வந்து நம்மளுக்கு உள்ள வந்து நம்மளுக்குள்ள இறைவனை உணர்றதுக்கும், நம்ம யாருன்னு உணர்றதுக்கும் யூஸ் பண்ணாம, நம்ம அதை பத்தின ஒரு சிந்தனையே இல்லாம இருக்கும்போது, அந்த கிளாஸ் ரூம் வேஸ்டா போகுது. எம்ப்டியா இருக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்லாம போகுது. முக்கியமான லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தேவையில்லாம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால உங்களோட உடம்ப வந்து ஒரு புனிதமான ஒரு டெம்பிளா நினைக்க ஆரம்பிங்க. அது போட்டு பொல்யூட் பண்ணாதீங்க. ரொம்ப ஜங்க் ஃபுட்டு, அதே மாதிரி எப்பவுமே இந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ்லயே யார் மேலேயாவது கோவத்துல இருக்கிறது, ஏன் அப்படியே இருக்கீங்கன்னு கேட்டா உடனே மத்தவங்கள குறை சொல்றது. அவங்க என்ன இப்படி ஆக்குறாங்க, இவங்க என்ன இப்படி ஆக்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் என்ன ஆசையான்னு கேட்பாங்க. யாரு உங்களை என்ன மாதிரி ஆக்குனாலும் நீங்க நினைச்சா அமைதியா இருக்கலாம். நீங்க எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மத்தவங்கள நம்ம குறை சொல்லவே கூடாது. நம்மளோட வீக்னஸும் நம்மளோட இக்னரன்ஸும் மட்டும்தான் நம்மளை எப்பவுமே டென்ஷனா வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. அதே சமயம் எதையுமே ரொம்ப ஓவரா எதுலையும் எக்ஸ்ட்ரீமா இன்வால்வ் ஆகாதீங்க. டூ மச்சா டிவி பார்க்குறது, டூ மச்சா சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, இல்லை டூ மச்சா அவுட் சைடு வந்து ஊர் சுற்றிட்டு வர்றது, இல்லை டூ மச்சா யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, ஒரு லிமிட்டே இல்லாமல் ஃபுல் டே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வேலையில் எங்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, மெக்கானிக்கலாக மெஷின் மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாமல் உங்கள் பாடி வந்து ஒரு டெம்பிள்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டோடு பண்ணுங்கள். எதையும் பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பட் ஐயோ என் பாடி எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், என் பாடி மைண்டு சோல் இது மூணும் ப்ரெஷியஸ், இவ்வளோதான் இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாடியை மதிக்காமல் இருக்காதீங்க. பாடிக்குள்ளே தான் வந்து கடவுள் இருக்கார். தென் வந்து உங்கள் பிரெத்தை வந்து 3 தடவையாவது, ஒரு நாளைக்கு 3 தடவையாவது கொஞ்சம் அவேராக இருங்க. அவேர்னா ஒரு நிமிஷம்னு வச்சுக்கலாம். 1 நிமிஷம் வந்து அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு மூச்சை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கண்ட்ரோல்டாக உள்ளே விட்டு வெளியில் விடுங்க. ஜஸ்ட் 1 மினிட் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸை ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணுங்கள். ஏன் கெஸ் படி இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பாசிட்டிவ் பவரும் உங்களோட பிரெத்து வந்து இழுத்துட்டு வந்து உங்கள் உடம்புக்குள்ளே கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உடம்புக்குள்ளே கொடுக்கும்போது நீங்கள் வந்து சூப்பர் பவராக மாறிடுவீங்க. அந்த வைப்ரேஷன் வந்து உங்களோட டோட்டல் டே வந்து பத்திரமா பார்த்துக்கும். உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸும் வராமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் 3வது வந்து அந்த எனர்ஜியை வந்து லீக் பண்ணாதீங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அன்னெசரியாக வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற மாதிரியான எந்த விஷயமும் பண்ணாதீங்க. டூ மச் ஆஃப் காசிப்பு, இல்லை மெக்கானிக்கலாக எப்போவுமே எதுக்குள்ளேயாவது இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறது, தன்னை பற்றியே யோசிக்காமல் தான் பாடி தான் மைண்டை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது, எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைமு, அன்னெசரியான விஷயங்களை உட்காந்து மணிக்கணக்காக பேசுறது, பாஸ்ட்டை பற்றி இல்லை ஃப்யூச்சரை பற்றின்ற பேரில் வந்து டூ மச்சாக பேசுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மொமெண்ட்டில் வாழுங்க. அந்த மொமெண்ட்டில் வாழும்போது நம்மளால் அந்த 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 மூச்சை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லோ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ப்ராசஸ், அப்படியே ஸ்லோவாக உள்ளே கொண்டு போய் மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிவிட்டு திரும்பி எக்ஸேல் பண்ணுங்கள். இது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது ஒரு நாளில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்ற பேரில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். யார் வேணால் பண்ணலாம். மேபி இது ஒன்று பண்ணனாலே நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் நம்மளுக்கு நிறைய நோய் வர்றது நின்று போயிடும் போல இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லா யோகாலையும் வந்து ப்ரீத் ப்ராக்டிஸ் இல்லாமல் யோகாவே இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அதை ஒரு ஃபஸ்ட்டு இல்லைன்னா லாஸ்ட்டுன்னு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அந்த லாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து புரியுது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க இல்லையா, மெடிடேஷன் பண்ணும்போதே பண்ணி முடிச்ச பிறகு இல்லைனா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸையும் அட்லீஸ்ட் ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. மார்னிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு பண்ணுங்கள்.
தென் உங்களோட எமோஷனல் ஸ்விட்ச் போர்டு மாதிரி இந்த பிரெத் அவேர்னஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, மேனேஜே பண்ண முடியலன்ற போது அப்படியே அமைதியாக உட்காந்து பொறுமையாக வந்து ஒரு நிமிஷம் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணிங்கன்னா அந்த எமோஷன் வந்து அப்படியே அழகாக வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் சைலண்ட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று வச்சுக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் அது இன்டென்ஷனலாக நான் இன்டென்ஷனல் சைலன்ஸ்னு உங்களுக்கு ஏஐ டூல் கொடுத்துருக்கு. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அந்த பேர். 5 to 10 மினிட்ஸ் அது அமைதியாக இருங்க ஒரு நாளைக்கு. பட் என்னை கேட்டால் நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா 30 மினிட்ஸ் வந்து அந்த இன்டென்ஷனல் சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்வேன். நான் அதுக்கு வந்து டிவைன் அவர்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் வந்து நம்மளால் வந்து இறைவனை வந்து பயங்கரமாக உணர முடியுது. அதனால் எப்போவுமே ஒரு நாளில் அரை மணி நேரம் முடியலன்னா 10 நிமிஷம் கூட பண்ணுங்க. ஆனால் கரெக்டாக அந்த சைலன்ஸ் மொமெண்ட்டுன்னு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அந்த நேரத்தில் யார் கூடவும் இருக்காதீங்க. கையில் எந்த விதமான டிவைசஸும் வச்சுக்காதீங்க. மியூசிக் கூட நீங்கள் கேட்க வேண்டாம். எதுவுமே பண்ணாத ஒரு அழகான ஒரு சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் நேச்சரோட கனெக்ட் ஆகிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லைனா விண்டோ பக்கத்துலையோ நல்ல ஒரு ப்ரீஸோட உங்களுக்கு கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பச்சையாக அழகாக ட்ரீஸ் இருக்கிற மாதிரி, பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அந்த சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு உள்ளே இருந்து ஞானம் வந்து ஊறி அப்படியே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நீங்களே யோசிப்பீங்க, என்னடா நம்மளா இது, நம்மளுக்குள்ளேயா இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் அது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டென்ஸ்டு சுச்சுவேஷனு, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு மொமெண்ட்டு, அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரியாக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். இறைவனை நினச்சிட்டு 3 தடவை டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு என்ன சொல்லணும்னா, இந்த மொமெண்ட்டை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்குள்ளே வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எல்லார்ட்டையும் அதான் சொல்லிட்டு இருப்பேன். எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் அந்த மொமெண்ட் அப்படியே சரண்டர் பண்ணிவிட்டு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, அது நீ பண்ணுறல கடவுள் தான் பண்ணுறாருன்னு நம்புன்னு நான் சொல்லுவேன். இப்போ அது கூட அடிஷ்னலாக எனக்கு இப்போ இந்த ப்ரீத் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே இன்றைக்கி தான் லேர்ன் பண்ணுறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 தடவை நல்லா இழுத்து மூச்சு விட்டுட்டு இறைவனை நினச்சிட்டு இந்த மொமெண்ட்டை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன், எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல, நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள். பண்ண பிறகு நீங்கள் அதுக்கு ரெக்ரெட்டே பண்ணாதீங்க. ஏன்னா அது இறைவனோட பிளான். இறைவன் பிளானில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் கோவமாக கூட பேசலாம், இல்லை என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி கடவுள் தான் இருக்காங்கன்னு நம்பி அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்டா அப்படி நம்ம பேசணும்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே டிவைன் வந்து உங்களை வந்து ஆக்குபை பண்ணி டிவைனோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நினைங்க. இதை நான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராக நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இடத்துல நான் கோவமும் பட்டிருக்கேன். ஆனால் அது நான் சரண்டர் பண்ணிட்டு தான் நான் கோவப்படுறேன்றனால அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் கடவுள் வச்சுருப்பாருன்னு சொல்லி நான் நம்புவேன். அதுக்கேற்ற மாதிரியும் ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த கோவமே கூட வந்து நிறைய நல்ல விஷயத்தை தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. பெரிய பெரிய மாற்றங்களை எனக்கு உண்டு பண்ணியிருக்கு. இது நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து மேஜிக்கலாக சால்வ் ஆகிடும் நம்மளுக்கு. கடவுளோட கனெக்ட் பண்ணுற ஒரு மூடாக இந்த பிரெத் ப்ராசஸை வச்சுக்கோங்க. உங்களால் இறைவனோட எனக்கு ப்ராப்பராக கனெக்டே ஆக முடியல அப்படின்னு தோணும்போது கண்ணை மூடிட்டு மெதுவாக வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிக்கிட்டே இருங்க. டக்குன்னு உங்களுக்குள்ள இறைவனோட கிரேஸை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம ப்ரீத்தே பண்ணலை, இறைவன் தான் வந்து நம்மளுக்குள்ளே வந்து ப்ரீத் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. எப்போவுமே அந்த ப்ரீத்தை வந்து நம்ம இறைவன் தான் நம்மளுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு மோடாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயமா இந்த ப்ரீத்தை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கனாலே போதும். இறைவன் வந்து அப்படியே அழகாக வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே வந்து உட்காருவார். அப்புறம் வந்து சேக்ரெட் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் வந்து இந்த ஏஐ டூல் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட் கேப் அப்படின்னு சொல்லுது. இன்ஹேல் பண்ணுறதுக்கும் எக்ஸேல் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு பாஸ் விடு அப்படின்னு சொல்லுது. அந்த பாஸில் தான் டிவைன் இருக்காராம். அந்த இடத்துல நீங்கள் டிவைனோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியுமா. ஸோ இப்போ இந்த பிரீத் ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லைனா கான்ஷியஸாக நீங்கள் வந்து அவேராக வந்து நீங்கள் மூச்சு விடும்போதோ கொஞ்சம் அப்படி மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஒரு நிமிஷம்லாம் இருக்க முடியுமா, ஒரு செகண்ட் இல்லை ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு திரும்பி எக்ஸைல் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது அந்த பாஸில் வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து ஆக்டிவேட் ஆகுமா. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோலும் டிவைனும் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு சீக்ரெட் பாஸ் தான் அந்த பாஸாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம்
எங்கேயாவது ரொம்ப எமோஷனலா நீங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. சில நேரம் வந்து உங்களுக்கு ஹார்ட்ல, செஸ்ட்ல வந்து நீங்க அந்த பெயின வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு பாடியில ஏதாவது ஒரு ஒரு அப்செட்டா இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். இல்லன்னா தல வந்து உங்களுக்கு ஒரு மாரி ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணிப்பீங்களாம். நீங்க அந்த பிரீத்த வந்து அந்த இன்ஹேல் பண்ணி, எக்ஸேல் பண்றது அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போற மாதிரி நீங்க நெனச்சு பண்ண சொல்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஹீல் ஆயி அப்படியே ரொம்ப வந்து காம் ஆயி அந்த ஹெவினஸ் எல்லாம் குறைஞ்சிருமாம். அது வந்து எப்படின்னா, அந்த இன்னர் டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயி, உங்களோட பிரெத் வந்து நார்மல் ஆயி, அது மூலமா உங்களோட எமோஷன்ஸ் ஃபுல்லா வந்து சரியாயி, பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு மாறிருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தென் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவ வந்து பொறுமையா மூச்சு விட்டுட்டு, நான் வந்து அ இந்த உணவ வந்து இறைவன் கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. என் பிரெத் மூலமா இந்த ஃபுட்டுல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸ் வந்து கிளீன் பண்ணி இறைவன் குடுத்த சாப்பாடா நெனச்சு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு மீன் பண்ற மாதிரி அந்த அ பிரெத்த வந்து நம்ம வந்து ஒரு 3 தடவ பொறுமையா, நிதானமா மூச்ச உள்ள இழுத்து லைட்டா பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளியில விட்டுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு வந்து என்ன பண்ணுமாம், உங்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜிய குடுக்குமாம். அந்த எமோஷனல் ஈட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் வராம, ஒவ்வொரு மீலுமே வந்து ரொம்ப வொண்டர்ஃபுல்லா மாறிருமாம். இது கூடவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாரி மைண்ட்ஃபுல்லா சாப்பிட சொல்லியிருக்கேன். கண்ண மூடி ஒவ்வொரு பைட்டையுமே வந்து என்ஜாய் பண்ணி, வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சாப்பிடும்போது, அந்த ஃபுட்டுல இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவ் திங்ஸும் வந்து உங்க பாடியில வந்து சேரும். அப்ப அது கூட வந்து இந்த பிரீத் ஆஃபரிங்ன்னு சொல்றாங்க. பிஃபோர் எவ்ரி மீல் ஒரு 3 தடவ வந்து இழுத்து மூச்சு விட்டுட்டு, அத வந்து மனசுக்குள்ள இந்த மாதிரி நெனச்சுட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாரி மார்னிங் எழுந்த உடனே ஒரு 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 ஜஸ்ட் ஒரு 2, 3 தடவையாவது உங்க பிரீத்த வந்து கான்ஷியஸா நீங்க அவேரா வச்சுட்டு, இது வந்து கடவுள் எனக்கு குடுத்த மூச்சு. இதுக்கு நான் வந்து தேங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவ ஸ்டார்ட் ஆகும்போதே, அதுவே வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப வந்து உங்களுக்கு குடுத்துரும். அது ஏப்பா எவ்ளோ டிப்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து நான் வந்து இப்ப போட்டு கேட்டேன். சரி இந்த பிரீத் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணும் புதுசு கிடையாது. எல்லாருமே வந்து ஆமா மூச்சு இப்படி மூச்சு பயிற்சி பண்ணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் அத நான் எப்படி யுட்டிலைஸ் பண்ணேன் என் லைஃப்ல ஆடியன்ஸ்க்கு வந்து லிசன் பண்றவங்களுக்கு வந்து நான் கரெக்ட்டா சொல்லணும்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி நான் கொஸ்டின் கேட்டதுனால இவ்ளோ டிப்ஸ் வந்து அந்த ChatGPT வந்து சொல்லியிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப எல்லா பிரச்சனைக்குமே நம்ம வந்து அந்த பிரெத்த வந்து ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணாலே போதும் போல இருக்கு. எவ்ளோ பெரிய மேஜிக்கல் டூல் கடவுள் நம்மளுக்கு குடுத்துருக்காரு பாருங்களேன். இந்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பிரெத் டச் டீடாக்ஸாம். இப்ப இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு ஆர்கியூமென்ட்டோ, இல்லன்னா தேவையே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயி, அது வந்து உங்களுக்கு வந்து அப்செட் பண்ணியிருக்கு. நீங்க வந்து ஒரு மாரி இம்ப்யூர் ஆன மாரி ஒரு ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, அப்ப வந்து என்ன பண்றாங்களாம், நீங்க இந்த மாரி பிரீத் பண்ணும்போதே, இது மூலமா நடந்த எல்லா நெகட்டிவ் எமோஷனும் என்னைய விட்டு போகட்டும் அப்டின்னு நீங்க நெனச்சுக்கிட்டே வந்து நீங்க அந்த பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க டீடாக்ஸ் ஆயிருவீங்களாம். இத வந்து சித்தா கிளென்சிங் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. கிளாரிட்டி இல்ல ஒரு விஷயத்துல அப்படின்ற போதும் 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து ஜென்டிலா வந்து பிரீத் பண்ணி, இது மூலமா எனக்கு வந்து நான் இப்படி பிரீத் பண்ணும்போது, இந்த ஒவ்வொரு பிரீத் மூலமா எனக்கு வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து கிளாரிட்டி குடுப்பாரு. இறைவன் வந்து எனக்கு டீச் பண்ணுவாரு. இறைவன் வந்து எனக்கு வந்து மெசேஜஸ் சொல்லுவாருன்னு நெனச்சுட்டு, நீங்க ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த மாதிரி பிரீத் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அதாவது இன்ஹேல், பாஸ், எக்ஸேல் அவ்வளோதான். இதுதான். உள்ள மூச்ச உள்ள விடணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அத அப்படியே வச்சிருக்கணும் மூச்ச. அதுக்கப்புறம் வெளியில விடணும். இத வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு, ஆனா மனசுக்குள்ள நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதையும் நெனச்சுக்கிட்டே நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு எல்லா விதமான ஆன்சர்ஸும் கிடைக்குமாம். அ இறைவன் வந்து அந்த ஆன்சர்ஸ வந்து சொல்லுவாராம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தென் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவையாவது ஸ்லோவா பிரீத் பண்ணி, இன்னைக்கு நடந்த எல்லா நெகட்டிவ் திங்ஸும் என்ன விட்டு போகட்டும். எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்களும் என்ன விட்டு போட்டும். ஆ என்னோட கோவம் என்னை விட்டு போட்டும். என்னோட பயம் என்னை விட்டு போட்டும். என்னோட ஓவர் திங்கிங் என்னை விட்டு போட்டும். எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்யூச்சர் பத்தின ஃபியர் என்ன விட்டு போட்டும். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாருன்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே, ஒரு 5 தடவ அப்படியே அந்த ஸ்லோ பிரீத் ப்ராசஸ் பண்ணும்போது, அப்படியே டோட்டலா வந்து கிளென்ஸ் ஆயி தூங்குவீங்களாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, யூசுவலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 10 பேர்ட்டயாவது அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இல்ல ஒருத்தர்ட்டயே வந்து 10 தடவ டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது. என்ன கேட்டா, "எனக்கு யாராவது லிசன் பண்ணா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு" அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா அது மாதிரி ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, அது மூலமா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட உங்களோட ப்ராப்ளம் வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்றது மூலமா, அந்த ப்ராப்ளம்க்கு நீங்க ரொம்ப பவர் குடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இன்னும் அந்த ப்ராப்ளம அக்ரவேட் தான் பண்ணுமே தவிர,
எந்த விதத்துலையும் வந்து அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. வேறஸ் அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க, எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்கட்ட சொல்லும்போது, அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பவரா இல்லாம, உங்களுக்குள்ள நீங்க வந்து அது கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசுவீங்கல்ல, பேசம்போது உங்களோட வைப்ரேஷன் லெவல் வந்து அதிகமா இருக்கும். இத வந்து நான் பிராக்டிகலா நான் வந்து நெறைய டைம் நான் வந்து அ அ கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாருக்குமே அத சொல்லுவேன். இப்ப அது கூடவே வந்து இங்க அவரு என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆ உன்னோட பிரெத்த மட்டும் நோட்டீஸ் பண்ணு. உனக்கு அந்த ஒரு மாரி மனசு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்துருச்சு. மத்தவங்கட்ட உனக்கு ஷேர் பண்ணியே ஆகணும்னு தோணும்போது, அப்படி ஷேர் பண்ணாம அமைதியா வந்து இந்த மாரி இந்த கான்ஷியஸ் பிரீத்திங் மட்டும் நீ பண்ணு. அது போதும். உனக்கு உன்னோட அந்த பிரச்சனை வந்து இறைவன் வந்து பார்த்துப்பாராம். அந்த கான்ஷியஸ் பிரீத்திங்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் கிட்ட நீங்க வந்து உங்க மனசளவுல நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளம. நீங்க ப்ராப்ளம இறைவன் கிட்ட ஓப்பனா வந்து சொல்லவோ, இல்ல எழுதவோ கூட தேவையில்லையாம். இப்படி அந்த அந்த மனசு கஷ்டமான அந்த சூழ்நிலையில நீங்க ஒரு 5 நிமிஷம் வந்து இறைவன மனசுல நெனச்சுட்டு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க பிரீத் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்பா இது எவ்வளோ பெரிய விஷயம். பயங்கரமா ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்கு. நீங்க நான் அப்ப சொல்லியிருக்க எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் போல இருக்கு. அண்ட் ஃபைனலி அந்த டிஸ்க்ளைமர் மாரி தான். இது வந்து நாட் ஜஸ்ட் ஹிந்துஸ் மட்டும் இத சொல்லல. இல்ல சைவர்கள் மட்டும் மூலமா மட்டும் இது வரல. இருக்கிற எல்லா ரிலிஜியன்லயுமே இந்த பிரெத்த பத்தி பேசியிருக்காங்க. ஆ கிறிஸ்டியானிட்டிலயும் வந்து ஹோலி பிரெத் அப்படின்னு மீன் பண்றாங்க. ஏன்னா, அந்த மூச்சுல வந்து இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆடமோட ஜெனிசிஸ் 2:7ல வந்து காட் பிரெத்ட் இன்டு ஆடம்ஸ் நாஸ்ட்ரில்ஸ் த பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் ஹி பிகேம் அ லிவிங் சோல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆடமோட மூச்சு காத்து மூலமா இறைவன் வந்து மூச்சுக்குள்ள கலந்து இருந்தாராம். அப்ப அவரோட ஆடமோட வந்து ஐக்கியம் ஆயிட்டாராம் அவரு. அத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஜான் 20:22லயும் சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் பிரெத்ட் ஆன் தெம் அண்ட் செட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். நான் உனக்குள்ள தான் இருக்கேன். நீ அந்த ஹோலி ஸ்பிரிட்ட ரிசீவ் பண்ணு. உன் மூச்சுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதே மாதிரி இஸ்லாம்லயும் வந்து நஃபஸ் அப்படின்றது அந்த பிரீத்ன்றத அல்லாவோட கிஃப்டா நினைக்கிறாங்க. அதே மாதிரி பிரெத் அவேர்னஸ் வந்து சுஃபிசம்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது மாதிரி எல்லா ரிலிஜன்லையுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கும்போது வேற ரிலிஜியன் ஆளுங்க கேட்குறீங்க அப்படின்னா இது நம்ம ரிலிஜனுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். அதனால நான் இனிமேல் எந்த சாங் நான் வந்து போட்டாலும் மற்ற ரிலிஜியஸ் ஃபார்ம்ஸ்லையும் ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதையும் சேர்த்து தான் ஆட் பண்ணி இனிமேல் நான் சொல்ல போகிறேன். அதனால் உங்களை நீங்கள் ஆலியனேட் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்காதீங்க. ரிலிஜியன்றது வந்து ஒரு போகிற வழி, டெஸ்டினேஷன் எல்லாருக்குமே ஒன்று தான். இறைவன்றது ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவனுக்குள்ளே தான் அந்த இறைவன் தான் அல்லாவாக இருக்கார், அந்த இறைவன் தான் ஜீசஸாக இருக்கார், அந்த இறைவன் தான் சிவனாக இருக்கார், அந்த இறைவன் தான் வந்து விஷ்ணுவாக இருக்கார், அந்த இறைவன் தான் எல்லா ஃபார்ம்லேயும் வந்திருக்காரு. அவர் எப்படியாவது உங்களுக்கு ட்ரூத் என்னன்னு புரிய வைக்க தான் வராரே தவிர ஒரே ஒரு பர்சன் தான். ஒரு பர்சன் தான் பல அவதாரம் எடுத்திருக்காங்க, பல ஃபார்ம்ல வந்து வந்திருக்காங்க. அந்த பாத்வே மட்டும்தான் வேற வேற மாதிரி இருக்கு. அப்படியும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா அந்த பாத்வேயும் ஒரே பாத்வே தான். நம்ம தான் வந்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்காம இருக்கோம். இப்போ இந்த பிரெத் இந்த மூச்சுன்றது எந்த எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு மூலமாகவே நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ப்ரீத் ப்ராக்டிஸை எப்போல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, காலையில் எழுந்தோன்னே எப்படி பண்ண போகிறீங்க, இந்த சுச்சுவேஷன் வரும்போது எப்படி பண்ண போகிறீங்க, தூங்கும்போது எப்படி பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு இஷ்யூஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து சிம்பிளாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்னையிலேருந்தே அதை ட்ரை பண்ணுங்கள். லைஃப் கண்டிப்பாக வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக மாறுங்க. தேங்க்யூ ஆல்.